மகா, எல்லாரும் மாறி மாறி கேக்குறாங்கல்ல, நீ பதிலே சொல்லாம நிக்கிறத பார்த்தா அப்போ நீதான் போன் பண்ணியாமா? வளையல் இங்கதான் இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானே வீட்டுல விசாரிச்சிருப்பேன்லமா. என்ன ஏதுன்னு தெரியாம எதுக்கு போலீஸ் வரைக்கும் போகணும்? அது வந்து தாத்தா, சும்மா அது வந்து போயின்னு சொல்லாம டக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு சித்தி அவளை மிரட்டுறீங்க? அவ சொல்லட்டும். மகா, நீ சொல்லு. போலீஸ்க்கு நான் போன் பண்ணல. போய் சொல்லாத. தெளிவா இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு போன் பண்ணிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் உன் முன்னாடி தானே சொல்றாரு. அப்ப அவர் சொல்றது பொய்யா? தெரியாம தான் கேக்குறேன். உன் வளையலுக்காக நீ போன் பண்ணாம வேற யாரு போன் பண்ணுவா? உன்னை தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. நீ வேற ஏதோ மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்க. ஏய் சொல்லு, நீ தானே போன் பண்ண? மகா போன் பண்ணல. இன்ஸ்பெக்டருக்கு நான் தான் போன் பண்ணேன். போன் பண்ணது இவளா? என்ன சொல்றா இவ? என்ன காவேரி சொல்ற? நீயா போன் பண்ண? ஆமா, நான் தான் போன் பண்ணேன். புரியுற மாதிரி சொல்லுமா. நீ எதுக்கு போன் பண்ண? மகா நம்ம வீட்டுக்கு வந்த அதே நேரம் திவ்யா மகாவோட வலையில காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அத விசாரிக்க இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரே. அப்போ இதோ நிக்கிறாரு என் புருஷன். எனக்கு கிஃப்டா 10 பவுன் வலையில வந்து கொடுத்து இத எனக்காக வாங்கினேன்னு சொன்னாரு. அதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. மகாவோட வலையிலும் 10 பவுனு, இவரு கொண்டு வந்து கொடுத்த வலையிலும் 10 பவுனு. அதோட கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த சந்தேகத்துலதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணேன். இது என்ன புது கதையா இருக்கு? அப்ப இவன் தான் வலையில திருடி கொண்டு வந்து கொடுத்தானோ?